ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னடா அது ஒரு நாள் வீடியோ போடல அப்படின்னு எல்லோரும் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்க அப்படின்னா செபியோடைய ரூல்ஸ், புதுசாக ரூல்ஸ் நிறைய வந்திருக்கு. எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி ரூல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. அதாவது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் யூடியூப்லேருந்து உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி யூடியூபர்ஸ்க்கு வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. அதை நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணல, நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஸ்ட்ரைக்ஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி கண்டென்ட்டை போடக்கூடாது, எந்தெந்த மாதிரி கண்டென்ட்டை போடலாம், எந்த மாதிரி சஜஷன் பண்ணக்கூடாது, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ கூட அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வருமா இல்லையான்னு சந்தேகம் இருந்தது. ஸோ அதை கிளியர் பண்ணிட்டதுக்கப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக நேற்று வந்து நான் வீடியோ போடல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ராங்க் யதார்த்தமான ஒரு உண்மை. சரி, விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் வீடியோ போடலாம், நம்ம அதில் அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம வரல அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9:15 மணிலேருந்து 3 மணி வரலும் லைவ்லேயே இருப்பாங்க ஒரு சிலர், மாலை முடிகிறவர்களும் மார்க்கெட் முடிகிறவர்களும். இது வந்து அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் பொருந்தும். அந்த லைவ்லேயே இது மேலே போகுங்க, இது கீழே வரும், இப்படி பண்ணிவிடுங்க, அப்படி பண்ணிவிடுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க லைவில். இது வந்து அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பொருந்தும். இதனால் நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஓகே, அதனால் நம்ம இந்த வீடியோவை கண்டினியூஷன் பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், அது கூட ஒரு சின்ன விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். அதாவது இந்த ஒரு சில லைவ்லேயே பார்த்துட்ருப்பாங்க. அதாவது யாரோ ஒருத்தர், நான் என்ன சொல்கிறேன், எந்த லாங்குவேஜ்னா இருங்க, லைவ்லேயே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த லைவில் உங்களுக்கு சொல்கிற நபர் வந்து அவர் சொந்தமாக ட்ரேட் எடுக்கிறாரா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போது ஒவ்வொரு ட்ரேடுக்கு பின்னாடி வந்து எமோஷ்னல் சைக்காலஜி தான் பில்ட் வேலை செய்யுது. இப்போ ஒரு பொசிஷன் எடுத்துகிட்டு, இப்போ நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், அந்த ஒரு பதட்டம், அந்த பயம் இருக்குல்லையா, அது எல்லாருக்கும் இருக்கும். இப்போ வந்து யூடியூப்பில் லைவில் இருக்கிறவங்க 199 பேர் வந்து உண்மையான ட்ரேடர் கிடையாது. ஃபஸ்ட் அது தெரிஞ்சுங்க. ஏன்னா உண்மையான ட்ரேடர்னு அந்த பேனிக் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட் பீட்டை வந்து யாரோ அந்த லைவில் இருக்க சொல்ல அந்த பொசிஷன் அவங்க க்ளோஸ் பண்ணாம வேணாமா அப்படின்ற அந்த பதட்டத்தில் யாராலையும் லைவ் வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி லைவ் வராங்கன்னா அவங்க ட்ரேடர் கிடையாது. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச சின்ன தகவல். அது நீங்கள் எடுத்துக்கங்க, எப்படி எடுத்துக்கிறீங்க உங்களோட விருப்பம். அது சின்ன சஜஷன் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி என்னுடைய வியூஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதில் ரிஸ்க் எடுத்து பண்ணணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு ட்ரேடுக்கு பின்னாடியும் ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து உங்களை சேர்ந்தது, அந்த ரிஸ்க்கை உங்களை சேர்ந்தது. இந்த ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா, இந்த என்ட்ரிக்காக வெயிட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களை சார்ந்தது. நீங்கள் என்ன ஜஸ்ட்டு ஒரு வியூ மட்டும் தெரிஞ்சுக்கங்க, ரைட்? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நிஃப்டி 50லேருந்து வரலாம். இது வீக்லி சார்ட். இது இப்போது வீக்லி சார்ட்டில் என்ன சொல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி கரெக்ஷனுக்கு பின்னாடியும் பேக் டு பேக் 2 க்ரீன் கேண்டில் வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன், என்னோடய ப்ரெடிக்ஷன் இது. ஓகே, ஸோ 2 க்ரீன் கேண்டில் பேக் டு பேக் வந்தோடனே ஒரு சின்னதாக வந்து கொஞ்சம் தூரம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பை சைடு செட்டப், அப் சைடு செட்டப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஏன்னா இப்போ ப்ரைஸ் இங்கே வந்துச்சு, திரும்ப கரெக்ஷன் ஆச்சு, ஸோ இந்த தூரம் வரதுக்கான கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கொஞ்சமாக இந்த சப்போர்ட் லைன் டச் பண்ணது கூட அப்படியே இப்படி வந்து இங்கே டச் ஆகிடுதில்ல. இப்போ என்னாகும், கொஞ்சம் தூரம் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பிரேக் அவுட்டோ அல்லது இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டேயோ வந்து உங்களுக்கு ப்ரைஸு கொஞ்சமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இது வீக்லி சார்ட் தான் சொல்கிறேன். அப்போ வீக்லி சார்ட் என்னென்னா இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த 25,000 அந்த ரவுண்ட் நம்பரை போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அப்சைட் செட்டப்புக்கான ஒரு முயற்சிகளை பண்ணலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி ஒரு வியூ இருக்குது பார்க்கலாம். பேங்க் நிஃப்டிலையும் வீக்லி சார்ட் எடுத்துக்கிறேன். வீக்லி சார்ட்டில் பேங்க் நிஃப்டியில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் நடந்து ரெடியாக இருக்குது. அதாவது இதில் பிரேக் அவுட் நடந்து க்ளோசிங் கொடுக்குறாங்க. அப்போ க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் ஒரு கரெக்ஷன் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஏன்னா ட்ரெண்டு ஸ்மூத்தாக ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருக்குது. ஸோ ப்ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் ஆகிட்டு இந்த நெக்லைன் கட் ஆகிட்டு ரீடெஸ்ட் அப்படின்ற ஒரு அந்த இடத்துல வந்து நிற்குது அதில். அப்போது இந்த கீழே வந்தால் தான் வந்து நம்ம ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணோம். இதுக்கு மேலே இருந்தப்போ நம்ம வந்து ஒரு அப் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே, சரி, இப்போ நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்றதுனால நம்ம வந்து இன்ட்ராடேலேயே ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேம் ஷூட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு என்னென்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாம். இப்போ 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இன்ட்ரடே அப்படின்னப்போ நிஃப்டி 50லேருந்து வரலாம். நிஃப்டி 50ல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்துருக்கலாம். ஓகே, நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு, இங்கே பாருங்கள், சிம்பிளாக இந்த இடத்துல வந்து அகைன் ஒரு கரெக்ஷன் வந்தது அப்படின்னா, இந்த சப்போர்ட் கிட்ட ப்ரைஸ் வந்ததுன்னா இங்கேருந்து திரும்ப வந்து ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். அப்சைடுக்கான பிளான் என்ன பண்ணோம், ப்ரைஸை கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு
பிரேக் அவுட் எங்கெங்கே நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே, சரி. ஒருவேளை கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆச்சு சார் மார்க்கெட்டு, இங்கேருந்து ஒரு 100 புள்ளிகள் குறையுது அப்படின்னப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த இடத்துல. ஏன்னா ப்ரைஸு இந்த இடத்துல வந்து ஹையர் ஃபார்மேஷன் ஆகிட்டு மேலே மூவ் ஆச்சுன்னா திரும்ப நீங்கள் ஆப்போசிட்கான ஒரு பை செட்டப் பண்ணலாம். இல்லை ப்ரைஸ் இங்கே லோயரில் ஃபார்மேஷன் ஆச்சா ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுறதுக்காக மேபி ப்ரைஸு இந்த சப்போர்ட் லைன் டச் பண்ணுறதுக்காக வரலாம். அப்போ என்ன பண்ணலாம், ரிஸ்கி ட்ரேட். அதாவது நீங்கள் அப் ட்ரெண்டில் நீங்கள் லோயரில் ஃபார்மேஷன் ஆகிட்டு கீழே வர சொல்ல ஸ்மால் குவான்டிட்டி நீங்கள் சொன்னேன் இல்லையா, இப்போ ஜென்ரலாக 100 லாட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 10 லாட் 20 லாட் ரிஸ்கி ட்ரேடில் நல்ல ரிஸ்க் இருக்கக்கூடாது. ஏன்னா எப்போனாலும் பிரேக் அவுட் நடக்கும். அப்போது பிரேக் அவுட் நடந்தால் நார்மல் குவாலிட்டி பண்ணுங்கள். பிரேக் அவுட் நடக்கலப்பா, லோயரில் ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்குது, இந்த இதுலேயும் நான் மிஸ் பண்ணக்கூடாது, இந்த ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு எடுக்கணும் அப்படின்றவங்க ஒரு ஸ்மால் குவான்டிட்டி போட்டு இந்த ட்ரேடை எடுக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல்லே அதில் வந்து சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அதில் அந்த 23,600 லெவல் வரும். ஸோ அதனால் சொல்கிறேன், ஸ்மால் குவான்டிட்டி அந்த தூரத்தை கடக்கிறதுக்காக நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி பேங்க்கில் வரலாம். நிஃப்டி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 50,000 ரவுண்ட் நம்பர் கிட்டக்கிட்ட ப்ரைஸ் ட்ராவல் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், எல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. நான் கொஞ்சம் இப்போது 50,000 ரவுண்ட் நம்பர் ஓகே, இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே மூவ் ஆகிருக்குது ப்ரைஸு. அப்போது நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம். பிரேக் அவுட்னா என்ன, இப்போ இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆச்சா, பிரேக் டவுன் ஆர்டர் பண்ணுங்க. ஸோ ப்ரைஸு இந்த மாதிரி கரெக்ஷன் வர சொல்ல இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தால் அகைன் வந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஏன்னா ஸ்மூத்தாக வந்து ப்ரைஸ் மேலே தான் போகுது, கரெக்ஷன் அகைன் வந்து இந்த மாதிரி மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஃபார் வெயிட் பிரேக் டவுன் ஒரு சின்னதாக 2 குட்டி ஹைஎஃப் வந்து ஃபார்மேஷன் ஆகட்டும். ஸோ ஃபார்மேஷன் அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூ இன்ட்ராடே ட்ரேடிங்காக. வீடியோ பிடிச்சிருக்கு நம்பரை பிடிச்சதை மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.